சோர்வுங்கிறது மனுஷனாக இருக்கிற எல்லாத்துக்குமே வரும். நான் மனுஷங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் இல்லையா? அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்ததுனால அவருக்கும் சோர்வு வந்திருக்கணும். வரலைன்னா தான் ஆச்சரியம். யாருக்காக இருந்தாலும் சோர்வு வரத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் நம்மை தனியாக என்ன செய்ய மாட்டார், விடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சோர்வுன்னு வந்து அடுத்த நிமிஷம், அதான் ஒரு ஊழியக்காரர், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்தேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். சரீரத்தில் பயங்கரமான பலவீனம். என் பலவீனம் இன்னதுன்னு சொல்லக்கூட இல்லை. நான் அவர்கிட்ட ஜெபத்தில் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், கொஞ்சம் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் படுமோசமாக பயங்கர பலவீனமாக இருந்தேன். ஆனால் அதை வெளியே சொல்லாமல் நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கேன், ப்ரேயர் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொன்னேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லலை. நான் உள்ளதை சொல்லியிருந்தா அவருக்கு விளங்கியிருக்கும். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சொல்கிறாரு, ஜெபத்தை நிறுத்திட்டு சொல்கிறார், என்னங்க மிக மோசமான நிலையில் இருக்கிறீங்க, சாதாரணமாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறீங்க. பாஸ்டர், உங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் வெள்ளை உடை தரித்த 2 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக. உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி எப்படியாவது உங்களை கொன்று போடணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். 2 தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் காட். எனக்கு தெரியலை. அவர் அதிகாரத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என்னுடைய 2 சரீரத்தில் 2 அவயவங்களை சுட்டி காட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தலையையும் கைகளையும் சுட்டி காட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த தலையையும் கைகளையும் அவர் அதிகாரம் எடுத்து சுட்டி காட்டி ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷத்தில் என் கைகள்லேருந்து என் தலையிலேருந்து சல்லுன்னு உருவிக்கிட்டு ஏதோ ஒன்று வெளியே போனதை நான் பார்த்தேன். எப்படியாவது அழித்து போடலாம். இல்லை, தேவன் உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை அழிய விட மாட்டார். அல்லேலூயா.